अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु नहमदुहु व नसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम वलइन अज़क़नल इंसान मिन्ना रहमतन सुम्मा नज़अनाहा मिन्हु इन्नहु लयऊसुन कफ़ूर ஸதகல்லாஹுல் அலியுல் அலீம். புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தில் இனடங்காத உயிர் ஜீவராசிகளை படைத்து அனைத்து உயிர் ஜீவராசிகளுக்கும் அதற்கு ஏற்றாற்போல் கிருபை செய்யக்கூடிய வல்லநாயனுக்கே அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்வினை அன்னாரின் அடிச்சுவற்றினை அடிபிரலாமல் அவ்வாறே பின்பற்றி வாழ்ந்து வந்த அன்னாரின் குடும்பத்தார்கள், அன்னாரின் தோழர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த காணொளியில் இணைந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் இணைய இருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் நோன்பு இடைவேளைக்கு பின்பு முதல் நாளாக இந்த தஃப்சீர் வகுப்பை நாம் ஆரம்பிக்கின்றோம். அல்லாஹு தாலா நாம் செய்யக்கூடிய அனைத்து விதமான நல் அமல்கள் அத்தனையும் அல்லாஹு தாலா பரிபூர்ணமாக கபூல் செய்து அருள் புரிவானாக. நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் பாவங்கள் செய்வதிலிருந்து பரிபூர்ணமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வாரம் சூரத்துல் ஹூதில் 9வது ஆயத்தை பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி போன வாரம் 7, 8 இந்த 2 ஆயத்துலேயுமே மனிதர்களுக்கு அந்த 8வது ஆயத்தில், குறிப்பாக அந்த 8வது ஆயத்தில் அல்லாஹ் கேட்குறான், மனுஷங்களுக்கு நம்ம தண்டனையில் தாமதப்படுத்துவதனால அவங்களுக்கு வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்களா? அவங்களுக்கு தண்டனையை தடை செஞ்சிட்டோம், இனிமேல் அவங்களுக்கு தண்டனை வராது அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்களா? ஒரு காலம் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. நம்முடைய தண்டனை கண்டிப்பாக வந்தே தீரும். அவங்களுக்கு ரொம்ப நெருக்கத்தில் வந்துருச்சுன்னு சொன்னாக்கா அதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஆயத்தில் எல்லாம் சொல்லியிருந்தான். 8வது ஆயத்தில் 9ல் ஆரம்பமே இந்த ஆயத்தை என்ன எப்படி ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க, மனிதர்கள் குறித்து மனிதர்கள் சம்பந்தமாக தான் இந்த ஆயத்தும் வந்திருக்குது. என்ன அப்படின்னு சொன்னாக்க, மனுஷங்கள்கிட்ட சில குணங்கள் இருக்குது. அந்த குணங்கள் சம்பந்தமாக தான் நல்ல குணமும் இருக்குது, கெட்ட குணங்களும் இருக்குது. ஆனால் அதிகமான நபர்கள் மட்டமான ரொம்ப கீழ்த்தரமான குணத்தில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற சம்பந்தமாக இந்த ஆயத்தில் எல்லாம் சொல்ல போகிறான். ஆனால் சில நல்லடியார்களை தவிர அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயத்தில் அந்த நல்லடியார்களை மட்டும் பிரித்து எடுத்துட்டாங்க. என்ன மனிதர்கள்ட்ட அப்படி என்ன கெட்ட குணங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, பொதுவாகவே நம்ம மனிதர்கள் இனத்தில் எல்லாத்தையுமே பொதுவாக பார்த்துட்டோம்னு சொன்னாக்க, அல்லாஹு தாலா அந்த மனுஷங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காத வரையும் அல்லாஹ் நினச்சி பார்க்க மாட்டாங்க. அல்லாஹ் என்ன செஞ்ச திட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு நல்லதே நடந்துக்கிட்டு இருக்கும்போது எதையுமே நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்துட்டான், அவனுக்கு நன்றி செலுத்தணும் அப்படிங்கிற சிந்தனை கூட அவங்களுக்கு வராது. அதே சமயத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சோதனைகள், கஷ்டங்கள் வந்துருச்சுன்னு சொன்னாக்க உடனே என்ன செய்வாங்க, அல்லாஹ்வை நிந்திப்பாங்க. எப்படி அப்படின்னு சொன்னாக்க, அல்லாஹ் என்ன செய்வாங்க, ஏன் ரப்பு அவனுக்கு வேற எதையும் எங்கேயும் கண்ணு தெரியாதா, ஏன் குடும்பம் தான் கண்ணு தெரிஞ்சா, அவன் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை திட்டுறது. அப்போ இந்த மாதிரி மனிதர்கள் செய்வாங்க. அவங்களுக்கு ஏதாவது நன்மையான காரியங்கள் இருந்துக்கிட்டு இருக்கும்போது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிடுவாங்க. கொஞ்சம் கூட பொறுமை இருக்காது. அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பொறுமை இருக்காதுன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு நடந்துருச்சுன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு அந்த நன்மையான காரியங்களிலிருந்து அவங்கள லேசாக பிறலை செஞ்சு அவங்க லேசாக மாற்றி விட்டோம்னு சொன்னாக்க அவங்க அதிலேருந்து என்ன செய்வாங்க, நஷ்டவாளிகளாக அவங்க புலம்புவாங்க அப்படிங்கிற சொல்லி காமிக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல இந்த வார்த்தையை சொல்ல போகும்போது அல்லாஹ் என்ன சொல்ல, 2 வார்த்தையை இந்த இடத்துல புலங்குறான். அந்த மனுஷனுக்காக வேண்டி இந்த மாதிரி புலம்பக்கூடிய மனிதர்களுக்கு 2 விதமான வார்த்தைகளை அல்லாஹ் புலங்குறான். முதலாவது வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னாக்க, இன்னஹு லயஊசுன்ற வார்த்தையை புலங்குறான். அந்த அவங்க என்ன செய்வாங்க, நம்பிக்கை இழந்தவர்களாக ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நன்றி மறந்தவர்களாகவும் இருப்பாங்க. கஃபருன்னு சொன்னாக்கா அந்த நன்றி மறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை கொண்டு வர்றாங்க. இன்னொன்று வார்த்தை நன்றி கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை கொண்டு வர்றாங்க. லயஊசுன் நிராசை ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆனில் இன்னொரு இடத்துல சொல்லி காமிக்க சொன்னா, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹுடைய ரஹ்மத்திலிருந்து நீங்கள் என்ன செய்யாதீங்க, நிராசை ஆயிராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காமிப்பான். காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, எந்த ஒரு நல்ல அடியார்கள் யாரையுமே அல்லாஹ் தஆலா கைவிடுறதில்லை, யாரையுமே கைவிட மாட்டான். அல்லாஹ் சில குறிப்பிட்ட காலங்கள் சோதனையை கொடுத்தாலும் கூட அந்த குறிப்பிட்ட காலங்கள் முடிஞ்ச பின்னாடி அல்லாஹ் என்ன செய்வானாக்கா அவங்க நல்லதை கொடுத்துருவான்.
அலம் நஷ்ரா சூறால தான் வரும் கடைசி ஆயத்து. அந்த ஆயத்தில் வந்து என்ன, இன்னமாலு உஸ்ரி யுஸ்ரா, ஒரு கஷ்டத்துக்கு பின்னாடி ஒரு லேசை கொடுப்போம் அப்படின்னு நல்லா சொல்லி காமிக்கிறான். அதில் அந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் என்ன சொல்லி காமிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, அதில் 2 விதமான நன்மை அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்ட்டு எழுதுறாங்க. ஒன்றாவது, அந்த மனிதர் அந்த சோதனைக்கு உட்படுத்தப்படும் போது பொறுமையாக இருந்தார் இல்லையா, அந்த பொறுமைக்காகனு ஒரு வெகுமதி அல்லாஹ் கொடுத்துருவான். பொறுமையாக இருந்ததுனால வெகுமதி ஒன்று அல்லாஹ் கொடுத்துருவான். இன்னொரு கிஃப்ட் என்ன அப்படின்னு கேட்டோம்னாக்க, அவன் சோதனையை கொடுத்தோம்னா அந்த கஷ்டத்துலேயே என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான், கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருந்தார்ல. ஒன்று பொறுமைக்காக, இன்னொன்று கஷ்டத்தை அனுபவிச்சதுக்காக வேண்டியும் அவருக்கு என்ன செய்வான், நல்ல விஷயங்களை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலையும் கொடுப்பான், மறு உலகத்திலையும் கொடுப்பான். இது எப்போ அப்படின்னு சொன்னாக்க, அந்த அடியார், எந்த அடியாரும் தனக்கு ஏற்பட்ட சோதனைகள் வரப்போகும்போது என்ன செய்யக்கூடாது, புலம்பக்கூடாது. எனக்கு இப்படி கஷ்டம் வந்துருச்சே அப்படின்னு புலம்பாமல் இருக்கிற வரையும் அவங்களுக்கு என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஒரு பொழுதும் கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுக்கு விளக்கம் எழுதுறாங்க. அதே மாதிரி நன்றி கெட்டவனாக மாறிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயத்தில் வந்திருக்கு. கஃபருன் அப்படின்ற வார்த்தைக்கு காஃபிர் அப்படிங்கிறத விட நன்றி மறந்தவனாக ஆயிடுவான், நன்றி கெட்டவனாக ஆயிருப்பான் அந்த அடியான் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர்றாங்க. ஏன் அந்த இவ்வளோ கடுமையான ஒரு வார்த்தையை கொண்டு வந்திருக்காங்கன்னாக்க, அல்லாஹ் வந்து எந்த அடியாரையும் சோதிக்காமல் விட்டதில்லை. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தொட்டு கடைசியாக வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரையும் பல நபிமார்கள், பல ரசூல்மார்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. ஆனால் யாரையுமே கஷ்டப்படுத்தாமல் சோதிக்காமல் யாரும் அந்த இடத்த அடைஞ்சதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நெருக்கமான ஒரு இறை தூதர் அப்படின்னு சொன்னாக்க, ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் ஹஸரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் தான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கான். ஹலீலுல்லா, ஹபீபுல்லா, 2 பேத்தையும் அல்லாஹ் அப்படி தேர்ந்தெடுத்திருக்கான். ஆனால் இந்த 2 பேத்தையும் சோதிக்காமல் விட்டானா அப்படின்னு கேட்டாக்க, இவங்களையும் சோதனைக்கு உள்ளாக்குனா அப்படிங்கிறது ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறணும். அதே மாதிரி பெண் சில மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வந்துட்டு நபியை இறை தூதராக அவங்க அனுப்பி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வந்துட்டு அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வந்துட்டு கணவன் இல்லாமல் குழந்தை பெறக்கூடிய ஒரு தன்மையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்தான். சரி, அல்லாஹ் ஏற்படுத்திட்டான் அப்படிங்கிறதுனால மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் சோதனைக்கு உட்படுத்தாமல் விடலை, அவங்களையும் கஷ்டப்படுத்த தான் செஞ்சான். அப்போ மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களும் சோதனையும் அல்லாஹ் கொடுக்கத்தான் செய்வான். அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம பொறுமையை இழந்துடக்கூடாது. மெயினாக இங்கே வந்து அதுதான் கொண்டு வர்றாங்க, பொறுமையை இழந்துடக்கூடாது. பொறுமையாக இருந்து அல்லாஹ்ட்ட துவா செய்யணும், யா அல்லாஹ் என்னால் தாங்க முடியாத சோதனையை எனக்கு கொடுத்துறாத அப்படின்னு சொல்லி நம்ம துவா செய்யணும். அல்லாஹ் அதையும் சொல்லித்தரான். குரானில் சூரத்தில் அலிஃப்லாமில் சூரத்துல் பக்கராவில் வந்து கடைசி 3 ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா லஹா மா கஸபத் வலைஹா மக்கத்தஸபத். எந்த ஒரு ஆத்மாவும் தான் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்குள்ள சோதனையை நான் கொடுக்க மாட்டேன். அந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டத்தை தாங்குவானோ அந்த அளவுக்குள்ள சோதனையை மட்டும்தான் நான் அந்த மனிதனுக்கு கொடுப்பேனே தவிர வேற அவங்களை கஷ்டப்படுத்தி அவங்க தாங்க முடியாத அளவுக்குள்ள சோதனையை நான் என்ன செய்ய மாட்டேன், எந்த ஒரு ஆத்மாவுக்கும் நான் கொடுக்க மாட்டேன், நல்லா வாக்குறுதியாக தர்றான். அப்படிங்கும்போது இந்த இடத்துல எந்த மனுஷனுக்கும் என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் தஆலா சோதனைன்ற பேரில் கஷ்டத்தை கொடுக்க மாட்டான். ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாக்க அதுக்கு வழி இல்லாமல் கொடுக்க மாட்டான். அதுக்கு வழி என்னங்கிறத நம்ம தேர்வு பண்ணணும், முயற்சி பண்ணணும். அது ஒன்று தான் நம்மளுடைய இடத்துல. அப்போ அதையும் அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ் எனக்கு இந்த மாதிரி நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், என் குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இதை எப்படி எனக்கு சரி பண்ணுறதுன்னு தெரியல, நான் ஓன்ட்டையே ஒப்படைக்கிறேன், இந்த பிரச்சனை உன்னுடைய புறத்துலேருந்து வந்திருக்கு, எனக்கு நீயே என்ன செய்ய இந்த பிரச்சனைலேருந்து எனக்கு விடிவு காலத்தை ஏற்படுத்தி எனக்கு சரியான தெளிவான ஒரு விஷயத்தை எனக்கு தா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்யணும், அல்லாஹ்கிட்ட நம்ம உறுதியோட கேட்கணும் அப்படிங்கிறத விஷயத்தை கொண்டு வர்றாங்க. அடுத்து பார்த்தோம்னாக்க 10வது ஆயத்தில் அதே விஷயத்தை கொண்டு வர்றாங்க. அவங்களுக்கு துன்பங்கள் ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னாங்க, துன்பத்தை வந்துருச்சு, கஷ்டம் வந்துருச்சு. அந்த கஷ்டம் வந்த பின்னாடி அந்த கஷ்டத்தை போக்கிட்டு அவங்களுக்கு ஒரு நன்மையான காரியம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க அந்த மனிதன் என்ன செய்வானா, ரொம்ப மகிழ்ச்சியில் துள்ளி குதிச்சிருவான். அதாவது பிரச்சனை வரப்போகும்போது இந்த மனுஷன் வந்து என்ன செய்வான் அப்படின்னு சொல்கிறானாக்க அவன் வந்து புலம்புவான் அப்படிங்கிறத சொல்லி காமிச்சார் அல்லாஹ். வந்துட்டு இந்த 10வது ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்லி காமிக்கிறான், அந்த மனுஷனுக்கு கஷ்டம் ஏற்பட்டு அவனுக்கு அந்த கஷ்டம் போய் அவன் நன்மையான அவனுக்கு இன்பமான ஒரு விஷயம் வந்த பின்னாடி அந்த மனுஷன் என்ன செய்வானா, மகிழ்ச்சியில் திளைப்பான். அவன்
கைகால் புரியாமல் ஆடுவான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு அந்த மனுஷன் போயிடுவான். அப்போ அது மட்டும் இல்லாமல் கர்வம் கொள்வான். இந்த பிரச்சனை வந்து எப்படி தீர்த்தம் தெரியுமா, நான் இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பண்ணேன், எனக்கு பிரச்சனைகள் வரத்தான் செஞ்சிச்சு, அந்த பிரச்சனையை நான் இப்படித்தான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்வம், தன்னுடைய ஆணவத்தை அந்த இடத்துல வெளிப்படுத்துவான். ஆனால் ஒன்று கஷ்டத்தை வெளிப்படுத்தினது, கஷ்டத்தை கொடுத்துட்டு உனக்கு இன்பத்தை கொடுத்தது நீ உன்னுடைய முயற்சி இல்லை, அல்லாஹ் தான் உன்னிட்ட இருந்து அதை வெளிப்படுத்தி இருக்கிறான், அல்லாஹ் தான் உன்னிட்ட இருந்து அதை காப்பாற்றிருக்கான்னு இந்த இடத்துல என்ன செய்யணும், அதை புரிஞ்சுக்கிறோம். எப்போ நம்ம கையில் எதுவும் இல்லை, அல்லாஹ் தான் நமக்கு எல்லாத்தையும் வெற்றியாக்கி தர்றான்ற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னு சொன்னாக்க இந்த இடத்துல கர்வம்ன்ற வார்த்தை நமக்கு என்ன செய்யாது, இந்த இடத்துல புழங்காது. முதல் சொன்ன ஆயத்தில் 9வது ஆயத்தில் 2 விஷயத்தை சொல்லி காமிச்ச அல்லாஹ். முதல் சொல்லி காமிக்கிற இன்னஹு லயஊசுன் கஃபூர், அந்த மனுஷன் என்ன செய்வான், நன்றி கெட்டவனா மாறிடுவான், நம்பிக்கை இழந்தவனா இருப்பான் அப்படின்னு சொன்ன ரப்பு அடுத்த ஆயத்தில் அவனுக்கு கஷ்டத்தை நான் போக்கிட்டா இங்கே 2 விஷயத்தை சொல்லி காமிக்கிறான். இன்னஹு லஃபரீஹுன் ஃபஹூர், அந்த மனுஷன் என்ன செய்வான்டாக்க ஆணவத்தில் துள்ளி குதிப்பான், எனக்கு தான் எனக்கு வந்த கஷ்டத்தில் எப்படிலாம் சரி பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆணவம் அகங்காரம் அவனுக்குள்ள வந்துடும், ஒரு கர்வம் வந்துடும். ஒரே ஒரு விஷயம், எப்போ அந்த கர்வங்கிறது வந்துருச்சோ, ஆணவங்கிறது வந்துருச்சோ, அது மறுபடியும் அழிவுக்குள்ள வழிதானே தவிர வேற எதுவும் கிடையாது. அல்லாஹ் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். இந்த இடத்துல வந்து எந்த சூழ்நிலையிலையும் நம்ம வந்து பணிவுன்ற வார்த்தையை விட்டு நம்ம மாறிடக்கூடாது. நமக்கு கொடுத்தாலும் பணிவாக இருக்கணும். நமக்கு செல்வத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், பணிவோடு இருக்கணும். நமக்கு செல்வத்தை எடுத்துட்டான், அல்லாஹ்வை நிந்திக்க கூடாது, அங்கே பொறுமையோடு இருக்கணும், பணிவுங்கிறது வேணும். அப்போ மொத்தத்தில் இந்த இடத்துல அதான் சொல்லி காமிக்கிறான், கர்வம் கொள்வான் அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நபர்கள் எல்லாம் அழிவுக்கு தான் இவங்க அந்த இந்த மாதிரி கர்வம் கொள்றதுலாம் அவங்க அல்லாஹ்கிட்ட போட்டி போடுறதுக்கு சரியா. ஏன்னு சொன்னாக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஹதீஸில் சொல்லி காமிச்சாங்க, அந்த பெருமைங்கிறது வந்துட்டு அல்லாஹுடைய போர்வை அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. அப்போ அந்த பெருமைங்கிறது அல்லாஹுக்கு சொந்தமானது. நம்ம அந்த கஷ்டத்திலிருந்து அல்லாஹ் நம்மளை நீக்கி இருக்கிறானா, அல்லாஹ்வுக்கு ஷுக்கூர் பண்ணணும். யா அல்லாஹ், இந்த கஷ்டத்தை நான் என்னமோன்னு நினச்சேன், என்னுடைய பிரச்சனையிலேருந்து இவ்வளோ நீக்கி வச்சிருக்கிற ரப்பே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுக்கு என்ன செய்யணும், நம்ம ஷுக்கூர் பண்ணணும். பொதுவாகவே அதான் நான் அடிக்கடி சொல்கிறது ஒரு பழக்கம். நீங்கள் எங்கே போனாலும் நைட்டில் இஷாவுக்கு அப்புறம் எப்போவுமே வந்துட்டு ஷுக்கூருடைய நஃபில் 2 ரக்காத்து. நமக்கு ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் தஆலா நியாமத்துக்கள் நிறையா செய்கிறான். அதே மாதிரி பல ஆபத்துகள்லேருந்து நம்மளுக்கு பாதுகாக்கிறான், பல பிரச்சனைகள்லேருந்து நமக்கு நீக்கி வைக்கிறான். ஒவ்வொரு நாளும் பலவிதமான பிரச்சனைகளை நம்மள்ட்ட நல்லா நீக்கிறான். அப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம என்ன செய்யணும், ஷுக்கூர் பண்ணணும், நன்றி செலுத்தணும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் ஒரு 2 ரக்காத்து ஷுக்கூர் நஃபில் தொழுதரணும் அப்படின்னு நான் சொல்கிறது பழக்கம் உண்டு. இங்கே அதை நான் சொல்கிறேன், இந்த அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டா நியாமத்துக்களை கொடுத்ததுக்காக வேண்டி நம்ம என்ன செய்யணும், அவனுக்கு 2 ரக்காத் ஷுக்கூர் பண்ணணும். பல பிரச்சனைகள்ந்து நம்மளை காப்பாற்றினா அப்படிங்கிறதுக்காக வேண்டி மொத்தத்துக்கு 2 ரக்காத்து எல்லாத்துக்கும் சேர்த்து ஷுக்கூர் நஃபில் தொழுகிறேன்னு சொல்லிட்டு ஷுக்கூர் நஃபில் தொழுதரணும். இந்த இடத்துல அடுத்து 11வது ஆயத்து, இந்த மாதிரி பிரச்சனைகள் யாருக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாக்க, யார் நான் பிரச்சனைகளை கொடுக்க போகும்போது பொறுமையாக இருந்து நல்லறங்கள் செஞ்சாங்களோ அவங்கள தவிர. அவங்களுக்கு என்ன செய்வேன், அவங்களுக்கு வந்து சரி மேலே சொன்ன 2 பேர்த்துக்கு என்ன நடக்கும் அப்படின்னாக்க, இந்த புலம்புறாங்கல்ல, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரப்போது புலம்புறாங்க, அதே மாதிரி கர்வத்தில் ஆணவத்தில் துள்ளி குதிக்கிறாங்க, இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த உலகத்திலே கணக்கு வழக்கல் முடிச்சிருவான் இன்ஷா அல்லாஹ். அடுத்த ஆயத்தில் அதை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். சரி, ஆனால் அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, கர்வம் கொள்ளக்கூடாது, நம்ம வந்து மகிழ்ச்சியில் துள்ளி குதிச்சு ஆணவத்தில் ஆடிடக்கூடாது, அதே மாதிரி புலம்பிடக்கூடாது. எல்லா நேரத்திலையும் பொறுமையாக இருந்தோம்னு சொன்னாக்க நமக்கு அல்லாஹ் என்ன வெகுமதியை தர்றான்னு சொன்னாக்க, முதல்ல நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறேன் அப்படின்னு வாக்குறுதியாக தர்றான். நம்மளுடைய பாவங்களை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு அல்லாஹ் முதல் வாக்குறுதியாக தர்றான். ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறதுங்கிறது வந்து பெரிய ஒரு விஷயம். பாவம் மன்னிப்பு கேட்காமே பாவத்தை மன்னிக்கிறான் அப்படின்னு சொன்னாக்கா அதை விட ஒரு நியாமத்தான ஒரு காரியம் வேறு எதுவும் கிடையாது. அதே மாதிரி வந்துட்டு அதுக்கடுத்து அந்த அடியாருக்கு என்ன செய்ய போகிறான் அப்படின்னு சொன்னாக்கா, அவர்களுக்கு பிரதிபலன் நிறையா கொடுக்குறான். பாவங்களை மன்னிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் அவங்களுக்கு என்ன செய்யுது, நற்கூலிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லி காமிக்கிறான். பொதுவாகவே வந்துட்டு இந்த உலகத்தோட மட்டும் கணக்கில் முடிச்சிடக்கூடாது. அதனால தான் நமக்கு அல் குர்ஆன்ல சொல்ல போகும்போது துவாவை கேட்கும் போது மறுமையிலையும் நீங்கள் கேளுங்க, இந்த உலகத்திலையும் கேளுங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கிறாங்க. என்ன துவா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யாவை தான் சொல்லி காமிக்கிறாங்க. இந்த உலகத்திலையும் எதெல்லாம் நல்லது இருக்குதோ அது அனைத்தையும் எனக்கு கொடு ரப்பே, மறுமையிலையும் எனக்கு என்னென்ன நன்மை இருக்குதோ அதையும் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி கொடுத்ததா என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக ஹஜ்ரத் அனஸ் நாயகம் அறிவிக்கிறாங்க. அனஸ் நாயகத்தை பற்றி சொல்ல போகும்போது அந்த துவாவை கேட்காம துவாவை முடிக்கவே மாட்டாங்களாம்.
ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, இந்த துவாவை கேட்காம என்ன செய்ய மாட்டாங்களாம், துவாவை முடிக்க மாட்டாங்க அப்படின்னு ஹதீஸில் கொண்டு வர்றாங்க. அப்போ இந்த உலகத்தில் வந்து நமக்கு பல பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொன்னாக்க அதில் நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிற சொல்லி காமிக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை கொண்டு ஒரு ஹதீஸ் சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரில் பதிவு செய்யப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், என்னுடைய உயிர் எவனுடைய கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக. அப்போ அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறாங்க. அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணி நான் சொல்கிறேன், ஓர் இறை நம்பிக்கையாளர், ஒரு மூமீனு, அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னாக்கா, அவர் நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு, அவர் காலில் என்ன செஞ்சிருச்சு, முள்ளு தச்சிருச்சு, முள்ளு குத்திருச்சு, அல்லது ஒரு கல் இரடி விட்டுருச்சு. நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கல் வந்து இரடி விட்டு என்ன செஞ்சிச்சு, அதனால அவருக்கு கஷ்டமாக இருக்குது, அல்லது ஒரு முள்ளு குத்திருச்சு, அல்லது அவருக்கு வேற விதமான கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்குது, அவருக்கு துக்கம் ஏற்பட்டிருக்குது. துக்கம் சொன்னாக்க பிஸ்னஸ் ரீதியாக இருக்கலாம், அல்லது குடும்ப ரீதியாக இருக்கலாம், ஏதோ ஒரு ரீதியில் அந்த மனிதனுக்கு துக்கம் ஏற்பட்டுருச்சு, அல்லது ஒரு கவலை வந்துருச்சு அந்த மனுஷனுக்கு. இத்தனை லிஸ்ட் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. அவருக்கு ஒரு கவலை வந்துருச்சு, ஏதோ ஒரு இதில் ஒரு கவலை வந்துருச்சு. அல்லாஹ் பரிபூர்ணமாக எல்லாத்தையும் பாதுகாக்கட்டும், எல்லாத்துக்கும் சந்தோஷமான வாழ்க்கை அமைவதற்கு வல்லநாயன் தௌஃபீக் செய்யட்டும். அதுக்கடுத்து அந்த மனுஷன் அந்த மனிதருக்கு என்ன செஞ்சிச்சு, ஏதோ ஒரு துன்பம் வந்துருச்சு, ஏதாவது பிரச்சனை, துன்பம் வந்துருச்சு, அல்லது நோய் வந்துருச்சு, அல்லது மனவேதனை அவருக்கு வந்துருச்சு. எதுவாக இருந்தாலும் அதற்கு பிரதிபலன் என்ன தெரியுமா, அவருடைய பாவங்கள் சிலவற்றை அல்லாஹ் மன்னிக்காமல் இருப்பதில்லை. அவரை புலம்பாமல் இருக்கணும். இந்த இடத்துல என்னண்டாக்க மெயினாக வந்து புலம்பாமல் இருக்கும் காலம் வரையும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கும். சொல்லுவாங்கல்ல, முள்ளு குத்தி அந்த வலி நிற்கிற வரையும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் நம்ம எல்லாருடைய பாவங்களையும் பரிபூர்ணமாக மன்னிக்கணும். அதில் அவனுக்கு பிரியமான அடியார்களுடைய கூட்டத்தார்களை சேர்ந்து இருக்கிறதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அப்போ இந்த இடத்துல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வார்த்தையை சொல்லிட்டு, அப்போ யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், வெகுமதிகள் அள்ளி கொடுக்குறான் அப்படிங்கிற சொல்லி காமிக்கிறாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு ஹதீஸையும் சொல்லி காமிக்கிறாங்க. அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இறைவன் மீது ஆணையாகன்னு சொல்லிட்டு, ஒரு மூமின் அவர் வந்து அந்த மூமினுக்கு எதை அல்லாஹ் முடிவு செஞ்சாலும் அவன் வந்து அந்த முடிவில் என்ன செஞ்சிடணும், அவன் பொறுமையாக இருக்கணும். நன்மையான காரியமாக இருந்தாலும் சரி அதை சந்தோஷப்பட்டுட்டு அதை ஏற்றுக்கிறணும், அல்லது தீமையான காரியமாக இருந்தாலும் அதிலேருந்து அவனுக்கு பாதுகாப்பு தேடி அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்படிப்பட்ட அடியார்களுக்கு அவர் என்ன செய்யுது, அவருக்கு நன்மையாகவே அமையுது. அவருக்கு வந்து அல்லாஹ் என்ன செய்வான், இந்த உலகத்திலையும் அவருக்கு கூலியை கொடுப்பான், மறுமையிலையும் கூலியை கொடுப்பான் அப்படிங்கிறத விஷயத்தை கொண்டு வர்றாங்க. மொத்தத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நாம் பொறுமையாக இருக்கணும். இங்க மனிதனுடைய கெட்ட குணங்கள்ல என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஆரம்பத்திலேயே இந்த இப்னு கசீருடைய இமாம் இந்த ஆயத்துக்கு விளக்கம் ஆரம்பத்தில் சொல்ல போகும்போது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க, மனிதனுடைய மட்டமான குணங்கள், கெட்ட குணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. இதனுடைய தலைப்பை அப்படித்தான் போட்டு உள்ள போறாங்க. அந்த கெட்ட குணங்கள் என்ன அப்படின்னாக்கா, அதான் சொன்னோம்ல 2 விஷயங்கள். அல்லாஹ் சொன்ன அந்த 2 விஷயத்தை அவங்க மேற்கொள்ளி 4 விஷயங்களை மேற்கொள்ளி காமிக்கிறாங்க. ஒன்றாவது, அந்த மனுஷனுக்கு கஷ்டங்கள் வந்துருச்சுன்னு சொன்னாக்க அவன் வந்து என்ன செய்வான், அந்த மனுஷன் நன்றி கெட்டத்தனமாக நம்பிக்கை இழந்தவனாக இருந்துருவான். 2வது, நன்றி கெட்டவனாக மாறிடுவான். அதே சமயத்தில் அவனுடைய தீங்குகள் எல்லாம் போயிருச்சு அப்படின்னு சொன்னாக்க அவன் என்ன செய்வான்னு சொன்னாக்க மகிழ்ச்சியில துள்ளி குதிப்பான். 3வது 4வது அவன் கர்வம் கொள்வான், பெருமை அடிக்க. அப்ப இந்த மாதிரிலாம் இதெல்லாம் மனிதர்களுடைய கெட்ட குணங்கள். அந்த மாதிரி குணங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த ஆயத்தில் சொல்ல வர்றாங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வலையின் அதக்னல் இன்சான, மனிதனுக்கு நாம் ஒரு விஷயத்தை சுவைக்க செய்கிறோம். என்ன விஷயத்தை, வலையின் அதக்கன, நாம் சுவைக்க செஞ்சால், ஒரு மனிதனுக்கு நம்ம என்ன செய்கிறோம், சுவைக்க வைக்கிறோம். ஒரு விஷயத்தை மின்னா நம்மள்கிட்ட இருந்து ரஹ்மத்தன், ஒரு ரஹ்மத்தான காரியங்களை, நல்ல ஒரு காரியங்களை அந்த மனிதனுக்கு நாம் சுவைக்க வைத்தால் வச்சுட்டோம். சும்மா பின்பு நஸஅனாஹா மின்ஹு, அந்த மனுஷன்ட்ட இருந்து அதை நம்ம என்ன செஞ்சிட்டோம், எடுத்துட்டோம். அந்த இன்பமான காரியங்கள், சுவையான காரியங்களை, சந்தோஷமான காரியங்களை, ரஹ்மத்தான காரியங்களை நம்ம எடுத்துட்டோம். அப்ப இன்னஹு, அந்த மனுஷன் என்ன எப்படி, அவனுடைய நிலைமை எப்படி தெரியுமா இருக்கும், லயஊசுன் கஃபூர், லயஊசுன், நிராசையாயி அவன் வந்து நம்பிக்கை இழந்துருவான். என்னத்தை நடந்துச்சு, எங்க நடக்க போகுது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் நம்பிக்கை இழந்துருவான். அது மட்டும் இல்லாம கஃபூருன், அவன் நன்றி கெட்டவனாகவும் மாறிடுவான். அல்லாஹ் நம்ம எல்லாத்தையும் பரிபூர்ணமா பாதுகாக்கட்டும். அடுத்து வலையின் அதக்னாஹு நஅமாஅ, நம்முடைய நிஅமத்துக்களிலிருந்து ஒரு விஷயத்தை நம்ம அவனுக்கு சுவைக்க செய்யறோம். எப்ப பஅத தர்ராஅ மஸ்ஸதுஹு,
அவனை ஒரு தீங்கு தொட்ட பின்பு அதை நீக்கிட்டு, அந்த தீமையை நீக்கிவிட்டு, அந்த தீமையை நீக்கிவிட்டு அவனுக்கு ஒரு இன்பத்தை சுவைக்க செய்கிறோம். அப்ப அந்த நேரத்தில் அந்த மனுஷன் சொல்லுவான், அன்னி, அந்த தீமைகள் எல்லாமே என்னை விட்டுட்டு போயிருச்சு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு அவன் ஆணவத்துல அகங்காரத்துல துள்ளி குதிச்சுக்கிட்டு இருப்பான். இன்னஹு, நிச்சயமாக அந்த மனுஷன் எப்படி தெரியுமா இருப்பான், லஃபரீஹுன் ஃபஹூர், அவன் ரொம்ப சந்தோஷத்துல ஆணவத்துல துள்ளி குதிச்சுக்கிட்டு இருப்பான். லஃபரீஹுன், அவன் மகிழ்ச்சியில் திளைத்து தன்னை மறந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி காமிக்கிறாங்க. ஃபஹூருன்,